+2 முடிச்சுட்டு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நல்ல ஸ்காலர்ஷிப்போட ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்தியாவின் டாப் இன்ஸ்டிடியூஷன் கருதுகிற ஐஐடி என்ஐடியில் உள்ள நுழையணும் அப்படின்னா ஜேஇயோட ஸ்கோர் முக்கியம். ஜேஇயில் ஒரு பார்ட்டான ஜேஇ மெயின்ஸை நடத்துகிற நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி எக்ஸாமோட டென்டேட்டிவ் டேட்டும் அப்ளிகேஷனோட டேட்ஸையும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றின சர்க்குலரை ஃபுல்லாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஜேஇ மெயின்ஸ்னா என்ன, ஜேஇ அட்வான்ஸ்னா என்ன, எப்படி நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், டாக்குமெண்ட்டில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கணும், டேட் ஆஃப் பர்த், இந்த தகவல் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறதா இந்த வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் 2.0. இப்போ இருக்கிற போட்டி உலகத்தில் டாப் இன்ஸ்டிடியூஷனான ஐஐடி என்ஐடியில் படித்தா மட்டும்தான் நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல கல்வியும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஐஐடியில் படிக்கிறதுல என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐஐடி என்ஐடியிலலாம் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல நாலேஜ் உள்ள ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. அதனால் அங்கே போனீங்கன்னா நிறைய இன்னோவேஷன் அண்ட் ரிசர்ச்சை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்ல ஸ்காலர்ஷிப்போட தரமான கல்வி படிக்க முடியும். அட் த எண்ட் நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல சம்பளத்தோட நீங்கள் வெளியே வர முடியும். அதனால தான் இன்ஜினியரிங் படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐஐடி என்ஐடியை டார்கெட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அந்த ஜேஇ ஸ்கோரை வச்சு நல்ல காலேஜ் இருந்தாலும் நீங்கள் எண்டப் ஆகிறீங்க. அதனால தான் ஜேஇயோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிறதுக்காக ஒரு சீரீஸாகவே நம்ம இந்த வீடியோஸை எடுத்துகிட்ருக்குறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஜேஇ பற்றின நிறைய வீடியோக்கள் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஜேஇ மெயின்ஸை நடத்துகிற நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து சமீபத்தில் 2 முக்கியமான சர்க்குலர் வெளியிட்டிருந்தாங்க. ஒன்று வந்து 29 செப்டம்பர் 2025 ஒன்று வெளியிட்டாங்க. அதே மாதிரி 19 அக்டோபர் 2025 ஒரு சர்க்குலர் வெளியிட்டாங்க. இந்த 29 செப்டம்பர் 2025 வெளியிட்ட சர்க்குலர் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை வந்து தயாராக வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நேம் வந்து 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் கொடுக்கோ அது மாதிரியே மாற்றி வச்சுக்கோங்க அப்படிங்கிற தகவலை வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க. 19 அக்டோபரில் வெளியிட்ட சர்க்குலரில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆன்லைன் சப்மிஷன் ஃபார்ம் வந்து அக்டோபர் 2025 ஆன்வர்ட்ஸ் வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கடைசி வீக் ஆஃப் அக்டோபரில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனுடைய ஃபஸ்ட் செஷன் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 2026 21லேருந்து 30க்குள்ளே நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதுவும் லாஸ்ட் வீக்கில் தான் சொல்லியிருக்காங்க. செஷன் 2ஓட அப்ளிகேஷன் அந்த ஃபஸ்ட்டு செஷன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாளே அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதோட எக்ஸாம் எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1லேருந்து 10க்குள்ளே வரும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய ஜேஇ அட்வான்ஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா மே பக்கத்தில் வரும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் தகவல். இந்த தகவலில் மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஜேஇ அட்வான்ஸ்னால் என்ன, ஜேஇ மெயின்ஸ்னால் என்ன அப்படிங்கிற தகவலை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஜேஇ மெயின்ஸ் எதுக்காக எழுதுகிறோம், ஜேஇ அட்வான்ஸ் எதுக்காக எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ மெயின் ஸ்கோரை வச்சே நீங்கள் வந்து சில காலேஜஸ்க்கெல்லாம் போகலாம். ஐஐடியில் டயர் 2ல் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் போகலாம். அதே மாதிரி என்ஐடிஸ்க்கெல்லாம் போகலாம். அதே மாதிரி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து ஜேஇ ஸ்கோரை வச்சே அட்மிஷன் போடுறாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் நீங்கள் ஜேஇ மெயின் ஸ்கோரை வச்சே போகலாம். ஜேஇ அட்வான்ஸ் ஸ்கோர் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய டாப் ஐஐடிஸ் எல்லாம் இருக்காங்களே, ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி பாம்பே, இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா, அவங்கெல்லாம் வந்து ஜேஇ அட்வான்ஸ் ஸ்கோரை பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் வந்து அட்மிஷனே எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஜேஇ அட்வான்ஸுக்கும் போகிறோம். இப்போது அந்த எக்ஸாம்ஸை யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ மெயின்ஸை வந்து எப்பவுமே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏன்னு சொல்லப்படுற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் நடத்துகிறாங்க. வேறஸ் வந்து ஜேஇ அட்வான்ஸை வந்து ரொட்டேஷன் படி இந்த டாப் ஐஐடிஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ மெயின் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 12th பிசிஎம்னு சொல்லப்படுற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஜேஇ மெயினை வந்து எழுதலாம். ஜேஇ அட்வான்ஸ் யார் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாப் 2.5 லட்சம் ரேங்க் வாங்கிடுறாங்களா அவங்க தான் ஜேஇ அட்வான்ஸ் எழுத முடியும். இந்த ஜேஇ மெயின்ஸை வந்து 2 செஷனாக நடத்துகிறாங்க. ஒரு எக்ஸாம் ஜனவரியிலும் ஒரு எக்ஸாம் ஏப்ரல்லையும் நடத்துகிறாங்க. அந்த டீட்டெயில்ஸான டேட்டையும் பின்னாடி பார்க்கலாம். இந்த டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ மெயின்ஸ் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி ஜேஇ அட்வான்ஸ் ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க. கொஷின் டைப் 2லையுமே எம்சிக்யூவில் தான் வரும். சில கொஷின்ஸ் வந்து ஒரு நியூமெரிக் வேர்ட்ஸில் எழுதுகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்குது. எல்லாமே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்குது. ஸோ ஆன்லைன்னா சிபிடி மெத்தட், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டிங்கிற மெத்தடில் தான் வந்து 2 மெயின்ஸ் அட்வான்ஸ் 2மே நடத்துகிறாங்க.
உங்களுக்கு எக்ஸாம் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ மெயின்ஸ் 2 தடவை நடத்துவாங்க, ஜேஇ அட்வான்ஸ் ஒரே ஒரு தடவை மேல மட்டும் தான் நடத்துறாங்க. ஸோ இதில் வந்து ஸ்கோரிங் பேஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ மெயின்ஸ் வந்து 300 மார்க்ஸ்க்கு, ஜேஇ அட்வான்ஸ் வந்து மார்க்ஸ் எல்லாம் கிடையாது, ரேங்க் பேஸ்டு, இந்த ரிலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறாங்களா அது ரேங்க் பேஸ்டு தான் வந்து இது எல்லாமே எடுத்துறாங்க. இப்போ உங்களுக்கு ஜேஇ மெயின் என்னென்னு தெரிஞ்சிச்சு, ஜேஇ அட்வான்ஸ் என்ன தெரிஞ்சிச்சு. ஜேஇ மெயினுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, ஜேஇ மெயின் அப்ளை பண்ணிங்கன்னா தான் ஜேஇ அட்வான்ஸுக்கே போக முடியும். ஜேஇ மெயின் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 தடவை நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 அட்டம்ப்ட் உங்களுக்கு இருக்குது. ஒரு அட்டம்ப்ட் ஜனவரியில் பண்ணலாம், இன்னொரு அட்டம்ப்ட் வந்து ஏப்ரலில் பண்ணலாம். யார் வேணால் 2 அட்டம்ப்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு அட்டம்ப்டே சாட்டிஸ்ஃபைனா ஒரு அட்டம்ப்ட்லேயே நிறுத்திக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம் தான். இப்போ ஜேஇ மெயின்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா 2 செஷன், ஒன்று வந்து ஜனவரியில் நம்ம சொன்ன மாதிரியே ஜனவரியில் ஓப்பன் ஆகும். அதுக்கான அப்ளிகேஷன் வந்து இந்த மந்த் அக்டோபர் மந்தான இந்த மந்தில் லாஸ்ட்டில் வந்து ஓப்பன் ஆகும். எக்ஸாம் எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 21 to 30, லாஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரி 2026 தான் இது வரப்போகுது. அதே மாதிரி செகண்ட் ஷெட்யூல் எப்போ எக்ஸாம் வருது போகுது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் செஷன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே அப்ளிகேஷன் அடுத்த நாளே ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதோட எக்ஸாம் எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல் 1லேருந்து 10. ஸோ நாம் இதுக்கு அப்ளை பண்ண வேணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ முக்கியமானது வந்து ஆதார். இந்த ஆதார்லேருந்து தான் நம்மளுடைய நேம் எடுத்துக்குவாங்க, டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்குவாங்க, அதே மாதிரி ஃபோட்டோ அண்ட் அட்ரஸ் இது எல்லாமே எடுத்துக்குவாங்க. ஸோ நேமுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதாக இருந்தாலும் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படியே அச்சு பிழாமல் இப்போ இருக்கிற ஆதாரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி ஏதாச்சும் தவறு இருந்தால் முடிஞ்சால் மாற்றிக்குங்க, முடியலினாலும் ஒரு சந்தர்ப்பம் வந்து செஷன் 1ல் தரதா சொல்லியிருக்காங்க. செஷன் 2 அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே இப்போயே ஆதாரை கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன சர்டிஃபிகேட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கேட்டகரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி கேட்டகரி. இதில் வந்து உங்களுக்கு வந்து இடபிள்யூஎஸ்ஆ, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, ஓபிசியில் நான் க்ரீமி லேயரா, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் இருக்குது. குறிப்பிடும்படி பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசிக்கு வந்து 27% ரிசர்வேஷன் இருக்குது. இந்த ரிசர்வேஷன் கோட்டாக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இந்த சர்டிஃபிகேட் இதுவரையில் எடுக்கலினாலும் எடுத்துக்குங்க. அடுத்து வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சட் பீப்புளுக்கு வந்து யூடிஐடிங்கிற ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டை கண்டிப்பாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கான அந்த ரிசர்வேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் எடுத்துக்கங்க. ஏன்னா 10th மார்க் ஷீட் தான் பேஸாக, இந்த 10th மார்க் ஷீட்டை தான் பேஸாக அட்மிஷன் எல்லாத்துக்குமே எடுத்துக்கிறாங்க. இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே 12th மார்க் ஷீட்டில் வருதா, நீங்கள் எடுக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வருதா, நீங்கள் எடுக்கிற யூடிஐடி மெட் சர்டிஃபிகேட்டில் வருதா அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நேம் மிஸ்மேட்ச் ஆனாலும் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பதாக அப்படின்னு இந்த வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. அதை பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.nta.ac.in பாருங்கள். அது இல்லாமல் jemain.nta.nic.in அப்படிங்கிற வெப்சைட்லையும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்லைனில் உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் கேட்கணும் அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, ஒரு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்துக்குங்க. ஸோ எங்களுடைய கார்ப்பரேட் சேனல் சார்பாக ஜேஇக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களும். உங்களுடைய அகடமிக் ஜெர்னி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் சார்பாக எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். மறக்காமல் கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது, அதை ஜாயின் கொடுத்து உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை பே பண்ணி நம்ம சேனலுக்கு ஊக்குவிங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.